ஸ்டாண்டர்ட் ஒரு 4 days முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். போஸ்ட் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அந்த பைக் சேல் ஆயிட்டு அகைன் நம்ம ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தவங்க கால் பண்ணிருந்தாங்க, ப்ரோ எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வரும் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் இதை சோல்ட் ஆயிடுச்சு ப்ரோ, உங்களுக்கு அடுத்த வண்டி அரேஞ்ச் பண்ணி தரேன் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வண்டி நாங்கள் வந்து போஸ்டே பண்ணல, பட் ஆனால் அந்த பைக்கை இவங்க தான் பை பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு இவங்க சொல்லுவாங்க. எங்கேருந்து ப்ரோ வரீங்க? தேனி மாவட்டம் ஜெயமங்கலத்துலேருந்து வரோம். வண்டி எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ வண்டி நல்லா இருக்கு. அவங்க நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளோட டிமாண்ட் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி நமக்கு அவங்க பைக் ரெடி பண்ணி அவங்க கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பைக் ரேட்டெல்லாம் ஓகேவா? போட்ட ரேட்ல இருந்து கம்மி பண்ணி கொடுத்தோமா? வண்டி நல்லா இருந்துச்சு. பிரைஸ் எல்லாமே இங்கே வந்து நேரில் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னதுக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கு எல்லாமே கம்மி பண்ணி கொடுத்தாங்க. வண்டி நல்லா இருக்குங்க வந்து பார்க்குற வரைக்கும். ஸோ எவ்வளோ லாங்ல இருந்து நீங்கள் வரவே பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு லாங்ல இருந்தீங்கன்னா ரெடி கேஷ் ஆவாங்க. ஏன்னா லோன் பண்ணாம ஃபுல் கேஷ் பண்ணி தான் வண்டி எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் போடும். வண்டி நல்லா இருந்துச்சு. பிரைஸ் எல்லாமே இங்கே வந்து நேரில் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னதுக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கு எல்லாமே கம்மி பண்ணி கொடுத்தாங்க. வண்டி நல்லா இருக்குங்க வந்து பார்க்குற வரைக்கும். ஸோ எவ்வளோ லாங்ல இருந்து நீங்கள் வரவே பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு லாங்ல இருந்தீங்கன்னா ரெடி கேஷ் ஆவாங்க. ஏன்னா லோன் பண்ணாம ஃபுல் கேஷ் பண்ணி தான் வண்டி எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் போடும். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.